அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நமது நாட்டின் விடுதலை போரில் சுதேசி இயக்கம் என்ற மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்த நாளையும் நாட்டின் முதுகெலும்பாக திகழும் நெசவாளர்களின் கலை நயனத்தையும் போற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நாள்தான் இன்று. இந்த சிறப்பு மிக்க நாளில் கைத்தறியின் பெருமையை பற்றி பேசுவதில் பெருமிதம் கொள்கிறேன். நமது தமிழ் மண்ணை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கைத்தறி பாரம்பரியம் பொதிந்துள்ளது. கம்பீரமான காஞ்சிப்பட்டு, மென்மையான செட்டிநாட்டு பருத்தி, சுங்கடி கலைகளை காட்டும் மதுரை சேலைகள், மெல்லிய நயமுடைய ஆரணி மற்றும் திருப்புவனம் ஆடைகள், பாறை போன்ற உறுதியுடைய பவானி ஜமக்காலம். இவை வெறும் ஆடைகள் அல்ல, தலைமுறை தலைமுறையாக நாம் காத்து வரும் நம்முடைய கலாச்சார அடையாளங்கள். என்றென்றும் அழியாத அழகு. எத்தனை நவீன ஆடைகள் வந்தாலும் ஒரு கைத்தறி சேலை தரும் கம்பீரத்திற்கும் நேர்த்திக்கும் ஈடு இணை எதுவுமே இல்லை. இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி கைத்தறி மற்றும் ராட்டையை சுயசார்பின் அடையாளமாக மாற்றினார். உங்கள் ஆடைகளை நீங்களே நெய்து உடுத்துவது சுதந்திரத்தின் முதல் படி என்ற கருத்து கைத்தறிக்கு புதிய பரிணாமத்தை கொடுத்தது. இன்று நாம் கைத்தறியை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டின் நெசவு வரலாற்று மகுடம் சூட்டும் ஒரு பொக்கிஷத்தை மறந்துவிடக் கூடாது. பாறை போன்ற உறுதியும் வானவில் போன்ற வண்ணங்களும் கொண்டுதான் இந்த ஈரோட்டு மண்ணின் பெருமை மிகு பவானி ஜமக்காலம் இன்று உலக புகழ் பெற்ற கைத்தறி சின்னமாக மாறியுள்ளது. ஏன் பவானி ஜமக்காலம் இவ்வளவு தனித்துவமானது? அழியாத தரம். இதன் மிக முக்கியமான சிறப்பே அதன் ஆயுள் காலம்தான். தலைமுறை தலைமுறையாக பயன்படுத்தினாலும் இதன் தையலும் தடிமனும் மாறாது. இயந்திரங்கள் கம்பளைகளை தயாரிக்கலாம், ஆனால் நெசவாளர்கள் மட்டுமே நமது பாரம்பரியத்தை நெய்கிறார்கள்.